இந்த கொஷினில் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. எக்ஸ் வந்து மைனஸில் இருக்கனால இந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. ரைட்டில் இருக்க இந்த நம்பரை லெஃப்ட்டில் கொண்டு வந்துருங்க. அப்புறம் இந்த 20/3 இம்ப்ராப்பராக இருக்குது, அதை மிக்சரில் மாற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ இந்த மிக்சர் நம்பர்ஸை சால்வ் பண்ணணும்னா முழு எண்களை தனியாகவும் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் தனியாகவும் எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த ஸ்டெப். ஸோ முழு எண்களை தனியாக எழுதிக்கிட்டேன், ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் தனியாக எழுதிக்கிட்டேன். அப்படி எழுதுறப்ப இங்கே பாருங்க 1/3 - 1/3 கேன்சல் ஆயிரும். அப்போ முழு எண்களுக்கு ஆன்சர் வந்து 2னும். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் 5/6 + 2/3 மிச்சம் இருக்கு. ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன், 2/3 4/6 எழுதிக்கிறேன். ஏன்னா இங்கே 6 இருக்கனால மேலேயும் கீழே நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், 2 + 9/6 = எக்ஸ்ன்னு வரும். 3 டேபிளில் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ். அப்போ 2 + 3/2 நான் எப்படி எழுதிக்கலாம், 1 + 1/2ன்னு எழுதலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இந்த முழு எண்களை தனியாக கூட்டினா 3 + 1/2 தான் இதோட ஆன்சர். இல்லாட்டி 3 1/2 ரெண்டுமே ஒன்று தான்.